ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் வீட்டில் உள்ள அயன் பாக்ஸ் வித் டேபிள் வச்சு எப்படி ஒரு நீட்டான பர்ஃபெக்டான சாரீ பாக்ஸையும் ஹோல்டிங் பண்ணலான்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் வீட்டில் உள்ள அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அயன் பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்டிம்மர் அயன் பாக்ஸ் கிடையாது, நார்மல் ஹீட் அட்ஜஸ்டபிள் அயன் பாக்ஸ் தான். அப்புறம் இந்த டேபிளுமே எடுத்திருக்கேன். இந்த டேபிள் மேலே ஒரு கிளாத் போட்டு, ஒரு நீட்டான கிளாத் போட்டு கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்புமே எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பு வந்து இப்போ நார்மல் ஷாப்பில் பக்கத்தில் உள்ள ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி நீங்கள் இது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இடிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஜிஞ்சர் கார்லிக்லாம் எடுப்போம்ல, அந்த இடிகள் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம சேரீயில் பின் போட்டுட்டு அது மேலே இந்த இடிகள் வச்சோன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணாவுலேயே மூவ் ஆகும். அப்படி இல்லைனா நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் அது. அப்புறம் இந்த சாரியுமே எனக்கு பார்லரில் ஃபோல்டிங்காக வந்த சாரீ தான். ஸோ நல்ல ஒரு பட்டு சாரீ. ஸோ இதிலே உங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி காட்டிடலான்ட்டு இந்த சாரியுமே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாரியில் முந்தானை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கொஞ்சம் கட்டியிருப்பாங்களா, அந்த இடத்துல ஒரு சும்மா டெம்பரவரியாக 4 and 5 ப்ளீட்ஸ்க்குள்ளே எடுத்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பின் பண்ணிடுங்க. இது வந்து ஃபோல்டிங்காக பண்ணுற இதுக்கு ப்ளீட் கிடையாது. அப்படி எனக்கு ப்ளீட்ஸே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா கொசுவம் மறுபடியும் சுருட்டி சும்மா டெம்பரவரியாக ஒரு பின் போட்டு டேபிள் இது மாதிரி செக்யூர் பண்ணிடுங்க. இது மாதிரி கிளிப் வச்சுருந்தா செக்யூர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த இடிகள் வச்சு செக்யூர் பண்ணிங்க, அது கன்ஃபார்ம் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சாரியோட பார்டர் மேலே தூக்கணும்னா நம்ம ப்ளீட்ஸ் ஒரு 5 and 6 ப்ளீட்ஸில் டெம்பரவரியாக பின் போட்டிருக்கலாம். அந்த ப்ளீட்ஸ் வந்து அழகாகவே தெரியும். நம்ம அந்த பார்டருக்கு இல்லை 4 ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம ஹேண்டோட 4 ஃபிங்கர்ஸ் எண்ட் ஆகுதில்ல, அதாவது என்னென்னா நடு ஃபிங்கரோட அந்த 3 ரேகை வந்து எண்ட் ஆகும் பாருங்கள். நம்ம ஹேண்ட்லேருந்து அந்த ஃபிங்கர் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, அது வரைக்கும் வந்து உள்ளார அந்த பார்டருக்கு கீழே விட்டு 1 by 1 2 சைட்லேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைட்லேயுமே இப்படி 1 by 1 கீழேருந்து மேலே இழுத்தோன்னா நீட்டாகவே ப்ளீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு 8 and 9 பக்கம் வந்து ப்ளீட்ஸ் தாராளமாக வரும். இவங்க வந்து ஒரு 12 பக்கம் ப்ளீட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால் 12 பக்கம் எடுத்து நீட்டாகவே நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு பின் பண்ணிக்கிறேன். இதுவும் டெம்பரவரி பின் தான், இதுவும் ஃபோல்டிங்காக பண்ணுற பின் கிடையாது. ஏடா டெம்பரவரியாகவே இத்தனை பின்னா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்படி தான் ஃபோல்டிங் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறது. நான் இப்படி தான் ஃபோல்டிங் பண்ணுவேன். அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டாவது போட்ட பின்னை டேபிளில் செக்யூர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக கொஞ்சத்துக்கிட்ட பார்த்தீங்களா, அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டராக 1 by 1 இப்போ தான் நார்மல் நம்ம ஃபைனல் பின் போட போகிறோம் ஃபோல்டிங்காக. ஸோ அதனால் 1 by 1 பார்த்துட்டு பொறுமையாக உள்ளாரெல்லாம் அந்த சேரீக்குள்ளாரெல்லாம் இருக்கும். எத்தனை ப்ளீட்ஸ் வச்சிங்களோ அத்தனை ப்ளீட்ஸ் தாராளமாக வரும். அதை வந்து எடுத்துகிட்டு நல்லா பார்த்துட்டு நேராக இருக்கா என்னென்னு, கொஞ்சம்லாம் நேராக இருக்கா முந்தான நேராக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அங்கே ஒரு செக்யூருக்கு ஒரு ஃபோல்டிங்காக ஒரு பின் போட்டுருங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து போகணும், ஏன்னா மேலே கீழே இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாகிடும். இப்போ ரெண்டாவதாக போட்டிருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நீட்டாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு நீட் லுக்கு அண்டு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்களே கடைசியில் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ப்ளீட்ஸ் வந்து மேலேயும் கீழே இல்லாமல் நீட்டாக கொஞ்சம் பார்த்து லைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது மேலேயும் கீழேயும் வச்சு நம்ம அயன் பண்ணோம்னா அப்படியே அயனிங் வந்து அப்படியே நிற்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். நம்ம ஃபோல்ட் பண்ண மாதிரியும் தெரியாது, அது ஏதோ தெரியாத ஆள் ஃபோல்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக ஒரே லைனில் எல்லா ப்ளீட்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அயனிங் கொடுங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஹீட்டு வந்து குறைச்சி வச்சே கொடுக்கணும். ஏன்னா வந்து எந்த சாரியாக இருந்தாலும் நம்ம ஹீட்டு வச்சுருந்தோன்னா ஒரு சாரீ தாங்கும், ஒரு சாரீ தாங்காது. இது நல்ல ஒரு பட்டு சாரீ, ஸோ அதனால் ஹீட் கொஞ்சம் நல்லாவே தாங்கிச்சு. அதனால் நான் கொஞ்சம் கூடவே வச்சு பண்ணேன். அப்போ தான் அந்த சாரியுமே இந்த ப்ளீட்ஸுமே லைனாக கொஞ்சம் அடங்கி நிற்கும். அதனால் அப்படியே சாரியை பேக் சைடு திருப்பி பின்னாடியே ஒரு அயனிங் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் 1 inch முன்னாடியும் மற்ற ப்ளீட்ஸ்லாம் பின்னாடியும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக தான் அந்த 2-3 பின் செக்யூர் பண்ணது. நான் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணுறதுனால நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியுமே பாருங்கள், நான் வந்து நீட்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா. நம்ம அயனிங் கொடுத்தாலுமே அது முன்ன பின்ன போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீட்டாக நம்ம வந்து ஒரே லைனில் நிற்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பின் போடணும். அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சொருக்கம் இருந்தது, ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் ஹீட் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க, ஹீட்டை ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த கிளாத்லேயே ஒரு வாட்டி தேய்ச்சி பார்த்துட்டு கை வச்சு எவ்வளோ ஹீட் இருக்குது என்னன்னு செக்யூர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேரீயில் வந்து அயன் பாக்ஸ் வைங்க. நம்ம ஹீட் அதிகமாக வச்சோன்னா அந்த சாரீ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஹீட் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரீ மேலே வந்து அயன் பாக்ஸ் வைங்க. நம்ம நல்லா அந்த பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிளாத்லேயே வந்து நம்ம லைட்டாக அப்படியே அயனிங் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கைப்பொறுக்க சூடு இருந்தால் ஹீட் இருந்தாவே போதும். சில பட்டு சாரீஸ்லாம் வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லாவே ஃபோல்ட் ஆகிடும். சில சாரீஸ் மட்டும் ஆகாது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் 1 டைமுக்கு 2 டைம் அயன் பண்ணாலும் பரவாயில்ல. ஹீட்டை மட்டும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணி பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஃபோல்டிங்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அடுத்த பின் போடுற வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் மேலே தூக்கணும்னா அப்புறம் வந்து எல்லாமே லைனாகவே கிடைக்கும். நம்ம கொஞ்சம் வேகமாகவே ஃபாஸ்ட்டாகவே வந்து பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு பின் போடுற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமை வேணும். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஈஸியான ஒர்க் தான். நல்லா கரெக்டாக ஒரே லைனில் வச்சு பின் பண்ண வேண்டியது தான், வேறு வேலையே இல்லை. அவ்வளோதான், அது கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும். பேக் சைடுமே வந்து மறந்துடாமல் அயன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் அயன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பின் கொடுங்க. பின் கொடுத்துட்டு அயன் பண்ணும்போது அந்த பின் கொடுத்த இடத்துல லைட்டாக வந்து சாரீ தூக்குன மாதிரி கொஞ்சம் நீட் லுக் இருக்காது, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம அயன் பண்ணிவிட்டு பின் பண்ணும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அப்படியே இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். நல்லா சுருக்கமான இடத்துல இருக்குன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹீட் கொடுத்து அயன் பண்ணுங்கள். நல்லா முன்ன பின்ன இல்லாமல் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரே லைனில் வச்சு அதுக்கப்புறம் வந்து பின் கொடுங்க. மொத்தம் வந்து 3 ஷோல்டருக்கு வந்து 3 பின் வந்து தேவைப்படும். இந்த ஷோல்டரில் பின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் இன்னொரு பின் பக்கத்துலேயே, அதாவது ஒரு 4 இன்ச் தள்ளி பக்கத்துலேயே வந்து இன்னொரு பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வியர் பண்ணும்போது ஒரு பின் கலண்டாலும் இன்னொரு பின் வச்சு அதை செக்யூர் பண்ணி நீட்டாகவே அரேஞ்ச் பண்ணி ப்ளவுஸில் பின் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாகவே இருக்கும். அந்த இடத்துல 2 பின் போடுறது கொஞ்சம் சேஃப்டி தான். நம்ம எல்லாமே வியர் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் எல்லா பின்னையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கோட நல்ல ஒரு லுக்காகவே இருக்கும். இப்போ இந்த தேடை பின் போட்டோம் பார்த்திங்கன்னா, அந்த பின்னட்டை வந்து எடுத்து அப்படியே டேபிளில் செக்யூர் பண்ணிட வேண்டியதான். கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிங்கன்னா அப்படியே சேஃபாக நிற்கும். இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் அந்த இடத்துல பின் போட்டுட்டு லைட்டாக நம்ம விரித்து வைக்கும்போது அப்படியே நீட்டாகவே அழகாகவே நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். 1 by 1 பார்த்து 12 ப்ளீட்ஸ் வச்சதுனால நான் 12 ப்ளீட்ஸும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். 12 ப்ளீட்ஸுங்கிறதுனால ஒரு ப்ளீட்ஸுக்கும் இன்னொரு ப்ளீட்ஸுக்கும் இடையில வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் எனக்கு வந்து ஒரு லைனாக கிடைக்கல, கொஞ்சம் வளைவு நெளிவாகவே இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒட்டியிருந்துருக்கும் போல், அதை அவங்க பார்க்காம அப்படியே மடித்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே ஒட்டிட்டு கொஞ்சம் நீட் லுக் வந்து கிடைக்கல அந்த இடத்துல. கொஞ்சம் அயன் பண்ணி பார்த்துட்டு நானுமே அதை வந்து திருப்பி ஒரு 2-3 வாட்டி அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓரளவு எனக்கு வந்தது. நீங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அத்தனை ப்ளீட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக 1 by 1 வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயனிங் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. 12 ப்ளீட்ஸ் எடுத்ததுனால நல்ல ஒரு நீட் லுக்காக இருக்குது. இது வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது மாதிரி 1 by 1 வந்து உங்களுக்கு அயனிங் ஒரே இதில் வரல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒரு 3 ப்ளீட்ஸாக வந்து அயனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மொத்தமாக கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சாரி ப்ளீட் கூட ஒரு 13 பக்கம் வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ப்ளீட் மட்டும் 1 by 1 அயனிங் பண்ணிங்கன்னா ஒரு நீட் லுக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சென்டர் ப்ளீட்டுமே வந்து நீங்கள் ஒரு 600 கிட்ட சென்டர் ப்ளீட் வைக்கிறீங்கன்னா அது உங்களோட கிப்புக்கும் இந்த ஷோல்டர்லேருந்து லென்த் எவ்வளோ வருதோ அந்த சைஸுக்கும் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துட்டு 2 சைடும் பின் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் சென்டர் ப்ளீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு நம்ம கையோட, அதாவது உள்ளங்கை சைஸ் அந்த அளவுக்கு நடுவிரலேருந்து உள்ளங்கை வர அளவுக்கு வரையும் ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் சென்டர் ப்ளீட்டில் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆள்காட்டி விரல் அளவுக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 7 கிட்ட சென்டர் ப்ளீட் வந்து வரும். அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு டேபிளில் வந்து அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த ப்ளீட் பண்ண இடத்த மட்டும் ப்ளீட் பண்ணி பின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடம் மட்டும் டேபிளில் வந்து இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்டு ஜஸ்ட் ப்ளீட்டும் வந்து கீழே வரும். அதுமாரி நம்ம கிப்பு சுற்றி இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ளீட்ஸும் வரும், கீழே வரும். நம்ம வந்து சென்டர் ப்ளீட் எடுத்தோம் பார்த்திங்களா, அது மட்டும் மேலே இருக்கணும். ஃபஸ்ட்டு பின் போட்டிருக்கோம்ல அது மட்டும் மேலே போட்டு அந்த டேபிளில் வந்து செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ வச்சு அந்த மேலே அந்த ஃபஸ்ட்டு பின் போன இடத்துல செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டராக அந்த 1 by 1 அந்த ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சுருக்கம் இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு 1 டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அயனிங் கொடுங்க. அதுமாதிரி ஃபஸ்ட்டு பின் போட்டிருக்கேன் பார்டர் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலையும் அயன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அயன் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல கிப்பில் வந்து சொருவும் போது பஃபியாக தெரியாது. நம்மளுக்குமே ஒரு நீட் லுக்கில் ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ஃப்ளாட்டாகவே அந்த இடம் வந்து இருக்கும். சூப்பராகவே இருக்கும் பார்க்கும்போதும். அதை ஃபோல்டிங் பண்ணி வியர் பண்ணிட்டு போனோம்னா இது மாதிரி பெட்டு சரிலாம் கொஞ்சம் ஒரு நல்ல லுக்காகவே இருக்கும். நீங்கள் போயிட்டு எப்போ மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்தால் கூட அப்படியே இருக்கும் சாரீ எப்படி கட்டினாலும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அயனிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக நல்லாவே ஈஸியாக வந்துடும். இவங்க வந்து கீழே வந்து பஃபி ப்ளீட்லாம் கேட்கல, சும்மா வந்து நார்மலாக வந்து எனக்கு அயனிங் ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப பஃபிலாம் வேணாம், அயன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா எல்லா ப்ளீட்ஸும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹீட்டையும் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணோம். ப்ளீட்ஸ் வந்து எப்போதும் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ளீட்ஸுக்கு இடையில ஒரு 2 ப்ளீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியாமல் நம்ம இன்னொரு ப்ளீட்ஸ் எடுத்து அப்படியே அயன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க,
அந்த நம்ம வியர் பண்ணும்போது அந்த 2 ப்ளீட்ஸ் வந்து அந்த இதுக்குள்ளே அந்த ப்ளீட்ஸுக்கு இடையிலே தான் போக பார்க்குமா ஒழிஞ்சு வெளியில் வந்து வராது. அதனால ஸோ வந்து சென்டர் ப்ளீட் மட்டும் 1 இன்ச் வந்து கேப் விட்டு ஒரு ப்ளீட்ஸுக்கும் ஒரு இன்ச்சு மட்டும் கேப் இருந்து அயர்ன் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி அயர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து நிற்கும். அதாவது உள்ளார இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இடையில மட்டும் விட்டுறாம கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டு 8 ப்ளீட்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபோல்டிங் பண்ணுறோம். அதாவது இந்த சாரீ வந்து ஜஸ்ட் ப்ளீட் எடுத்தோன்னா அது வந்து பெரட்டி வந்து உங்கள் ஷோல்டரில் லெஃப்ட் சைட் ஷோல்டரில் வந்து போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு உள்ளாரையும் பேக் சைடு வந்து வெளியிலையும் தெரியிற மாதிரி போட்டுட்டு கீழே கிப்பில் சுற்றுவோம்ல அந்த இது வந்து ஆப்போசிட்டில், அதாவது அந்த டேபிளுக்கு ஆப்போசிட்டில் எங்களுக்கு கீழே கிடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் மேலே சுருட்டி வச்சுருக்கேன். சென்டர் ப்ளீட் எடுத்தோம்ல அது மட்டும் டேபிளில் இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து கீழே போட்டுக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இங்கேருந்து கீழே குனிஞ்சு எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு சோம்பேறியில் நான் மேலே வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு அந்த கீழே சுற்றுறது வந்து அந்த சென்டர் ப்ளீட் மேலே போட்டிங்கன்னா ஒரு 2-3 மடிப்பு வர மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டு மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள மடிப்பை அது மேலேயே வைங்க. கரெக்டாக இதே அகலம் தான், அதாவது 1 முழம் அகலம் வர மாதிரி கரெக்டாக அந்த மடிப்பு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாரியை வந்து அந்த மடிப்பு மேலே தூக்கி போட்டிங்கன்னா இது மாதிரி ஆர்டராக வரும். இந்த ப்ளீட்ஸை மட்டும் கொஞ்சம் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சுருட்டுற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா சுருட்டி வச்சிங்கன்னா அந்த சுருட்டின மாதிரி அந்த மடிப்பு வந்து இருந்துடும். ப்ளீட்ஸ் வந்து அப்படியே நேராக ஆர்டராக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உள்பக்கமாக ஒரு மடி மடிச்சிங்கன்னா இது மாதிரி நீட்டாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள பார்டர் மட்டும் மடிச்சுட்டு 2 மடி மடிக்கணும். பார்டர் ஒரு மடி, அதுக்கப்புறம் ஒரு மடி மடிச்சிங்கன்னா இது மாதிரி அழகாகவே வந்துடும். சுருண்டாமல் நிலைகளையும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைட் சைடுமே பார்டர் மடிச்சுட்டு அங்கே ஒரு மடி மடிச்சிங்கன்னா இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சாரீ வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரில் வச்சுக்கோங்க சாரீ, அதை தூக்கி அது மேலே போட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சாரீ ஃபோல்டிங் வந்து கிடச்சிடும். அந்த முந்தானை வந்து அந்த சாரீ ஃபோல்டிங் கீழே வந்து வர மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான், சாரீ பாக்ஸிங் ரெடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் முடிஞ்ச வரையும் ஆன்சர் பண்ணுறேன்.